அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலையில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தல போதகர் மற்றும் ஆட்சி மன்ற குழு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுவும் நம்முடைய பழமை வாய்ந்த புதுமை என்ற ஆலயத்தை நாம் இன்னும் புதுமைப்படுத்துவதற்காக பாரிஸ்காரில் 2வது வாரம் ஆனால் செல்பால் தூய பவுல் ஆலயத்தை எப்படி ஆற்று இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆற்றல் அலங்கரிக்கப்பட்டு இன்று முதல் சர்வீஸில் இப்படிப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் 24 பேராயர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு worship the Lord in the truth and spirit. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை வழிபடு. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிங்கள். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்வோம். தொழுகை என்பது நாம் ஆண்டவற்றை எப்படிப்பட்ட ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தொழுது கொண்டிருப்போம். பார்த்தா காலையில் நான் பார்த்தேன் எங்களுடைய கோதுப்பட்டி கோயிலில் வந்து பௌத்த மதம் நினைக்கிறேன். அந்த நார்த் இந்தியன்ஸ் ராஜஸ்தான் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பெரிய வீடு கட்டுறப்போ முதல்ல ஒரு ரூம் இருக்கும், பெரிய ரூம், சகல வசதிகளோடு நினைந்த ஒரு ரூம். அந்த ரூமை பூட்ட மாட்டாங்க, எப்பவுமே திறந்தே இருக்கும். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த ஃப்ரண்ட் ரூமை பூட்ட மாட்டாங்க. அவருடைய குரு அந்த வீட்டில் வந்து எப்போனாலும் எனி டைம் தங்கலாம். அந்த குரு யாருன்னா வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்காத மக்கள். அந்த வீணான காரியங்கள் பேசக்கூடாது என்பதற்கு வாயை கட்டியிருப்பாங்க. பொய் துணி, ஒரு குச்சிக்கு பின்னாலும் ஒரு கம்பு, பின்னர் குச்சிக்கு பின்னாலும் ஒரு பை தூங்கும். எளிமையானவர்கள். அவங்க எந்த நேரத்தையும் அந்த யார் வீட்டுக்குள்ளேயும் போகலாம், அவங்க இனத்தை சேர்ந்தவர்கள் வீட்டுக்குள்ள. அது ஒருத்தர் தான் நான் இதுவரையும் பார்த்துருக்கேன். எனக்கு 5 பேர் ஒன்றா வந்தாங்க. ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அவங்களுக்கு பின்னால எவ்வளோ பக்தியாக பெரிய எல்லாருமே கோடீஸ்வரர், எல்லாமே பெரிய பெரிய பணக்காரர். அவங்களுக்கு பின்னால் வர்றாங்க. அவங்க சொல்வதை அவங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க. தலையை கீழே போட்டு விறுவிறு நடப்பாங்க. எந்த வீட்டுக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க. அது அந்த பக்தி என்பது அன்பு. அவங்க மேலே வைக்கிற அன்பு அதுதான் பக்தி. தொழுகை என்பது ஆண்டவர் மேல் நம்ம வைத்திருக்கிற ஒரு பக்தி. நம் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ள முடியும். அதுவும் கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும், ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட். உண்மையோடு நம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோமா? உண்மை பற்றி சொல்றப்போ நெகேமியா 9:7 சொல்றப்போ நெகேமியா சொல்றாரு, கல்தேயரினும் ஊர் பட்டணத்திலிருந்து அவன் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் அழைத்து வைத்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்றப்போ குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்னு சொல்றார். நீதிகேடு செய்ததில்லை. அதனால சிங்கங்களின் வாய்களிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். குற்றமற்றவனாயும் நீதிகேடும் செய்ததில்லைன்னு சொல்றார். பவுலடிகள் சொல்றப்போ பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ 5ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதியில சொல்றப்போ ஆண்டவரை நீங்கள் உண்மையோடு உங்களை அழைக்கிற ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார், அதனால் நீங்கள் அவரை உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள் சொல்றார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி செலுத்தப்படுறார், தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். தீமை நின்று ஆண்டவர் நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நாம் உண்மையோடு பயபக்தியோடு தொழுது கொள்கிறோமா? இவ்வாறு ஒரு மனிதர் சொல்றாரு, அவர் வீட்டில் ஒரு ஆடு இருந்தது. சரி, ஒரு மாடு ஆடும். 2 குட்டி போட்டுச்சு. ஒன்று ஆரஞ்சு கலர், ஒன்று ஒயிட் கலர். 2லேயுமே பிளாக் கலர் இருந்தது. 2 குட்டியும் போட்ட உடனே அவர் 2 குட்டி போடுறதுக்குன்னு அவன் பிள்ளைங்க மனைவிட்ட சொன்னார், ஒரு குட்டி கடவுளுக்காக கொடுக்குறேன் சொன்னார். அப்போ அந்த பிள்ளைங்க அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்பா, நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குறீங்க இந்த ஒரு குட்டியை, நாட்டுக்குட்டியை, நன்றி நன்றி. இதில் எந்த குட்டி கடவுளுக்கு அது தெரியல, ஏதோ ஒரு குட்டி கடவுளுக்குன்னாராம். 2 குட்டிகளும் வளர்ந்து வந்துச்சா மேலே. 2 குட்டிகளும் வளர்ந்து மேலே ஒரு குறிப்பிட்ட நாள் வரப்போ அது ஒரு குட்டி இறந்து போச்சு. இப்போ வந்து சொன்னார், இந்த குட்டியை தான் கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா செத்து போச்சுனாரா.
நம்முடைய ட்ரூத் ஆண்டவற்றை, நம்முடைய உண்மை ஆண்டவற்றை எப்படிப்பட்ட ஒரு தன்மை. ஆண்டவர் எப்பவுமே இந்த வானத்தை மேம்படைத்த ஆண்டவர். அவர் சொல்றாரு, உன் கருவையினுடைய கண்கள் கண்டதுங்கிறார். இன்று வாசிக்கக்கூடிய சங்கீதம் 139:16, உன் கருவை என்னுடைய கண்கள் கண்டது. அது உருவாகும் முன்னே, அந்த கருவு உருவாகும் முன்னே உனக்கு இப்படிப்பட்ட நீ ஒரு ஐஏஎஸ், நீ ஒரு ஐபிஎஸ், நீ ஒரு எம்பிபிஎஸ், நீ ஒரு கவர்னர், நீ ஒரு ஜனாதிபதி, நீ இந்தியாவில் ஒரு பெரிய லாயர், ஒரு நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, நீ ஒரு பெரிய கட்சியின் தலைவர், ஒரு பெரிய பணக்காரன், இல்லை ஒரு பெரிய பிச்சைக்காரன், ஏதோ ஒன்று நமக்கு எழுதிட்டார். என்னுடைய நான் என்ன, அவர் தாயின் கருவில் உருவாகும்னே என்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணினார் என்று எரேமியா 1:5 சொல்றார். ஏசாயால உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொல்றார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். I do not forget you. நான் ஒரு ஆண்டவர் நம்மை மறக்கல. அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மளை கைவிடுவதில்லை. அந்த 139ஆம் சங்கீதத்தை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா, ரொம்ப சிறப்பா அந்த 139ஆம் சங்கீதம் காணப்படும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நாம் உண்மையாய் இருக்கிறோமா? யூனியன் பசிபிக் ரயில் பாலம் மிகப்பெரிய ஒரு ரயில் பிரிட்ஜ் கடல்ல. அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்ச பிறகு அந்த பிரிட்ஜில் ஒரு பெரிய கூட்ஸ் ட்ரெயின் கொண்டாந்து விட்டாங்கன்னா, ரொம்ப வெயிட் உள்ள ஒரு கூட்ஸ் ட்ரெயின் 24 ஹவர்ஸ் நிமிச்சான். திரும்ப அந்த 24 ஹவர்ஸ் கழிச்சு அந்த ட்ரெயினை, கூட்ஸ் ட்ரெயினை அதில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி அந்த கூட்ஸ் ட்ரெயினை ரிலீஸ் பண்ண பிறகு அந்த அதில் இருக்க ஒரு நபர் கேட்டார், எதுக்காக நீங்கள் 24 ஹவர்ஸ் இங்கே கொண்டாந்து இதில் விட்டீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த பாலத்துடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, இது வெயிட்டு தாடுதா, இல்லை பயணிகள் பேசஞ்சர் போகிறப்போ படைஞ்சு போதா. கடந்த நாளில் ஒரிசால மிக கொடூரமான ஒரு போர் விபத்து, இதுவரை இந்தியாவில் கண்டிராத ஒரு போர் விபத்து. தலைவர்களும் பெருசா பேசிக்கல, பத்திரிகைகளும் பெருசா பேசிக்கல, நம்மளும் பெருசா பேசிக்கல. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க சில செகண்ட்ஸ்ல. ஒரு சின்ன கவனக்குறைவு. முன்ன ஒரு காலத்துல ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் அரியலூர் தாண்டணும், ஒரு 6 ஸ்டேஷன் தாண்டணும், ஆற்று பாலத்துக்கு மேலே போகும்போது மழை பெய்து கொண்டிருக்கு, நல்ல மழை. அந்த ட்ரெயின் அதை அடிச்சுட்டு போயிடுச்சு. அன்னைக்கு இருக்க ரயில்வே அமைச்சர் உடனே ரிசைன் பண்ணிட்டார், என்னுடைய கவனம் குறைவு. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க அதை பற்றி யாருமே எதுக்குமே கவலைப்படுறதில்ல. பெரிய பெரிய ஒரு ஆக்சிடென்ட். பல மாதங்களாக ட்ரெயின் அந்த பக்கம் போல, கிட்டத்தட்ட அதுக்கு முதல் 10 மணி நேரம் 12 மணி நேரம் எக்ஸ்ட்ரா சுற்றி போச்சு. நிறைய ட்ரெயினை கேன்சல் பண்ணாங்க பல மாதங்களாக. அதை பற்றி யாருமே என்ன நடந்ததே தெரியாது. ஒரு பெரிய போர் விபத்து. அப்படி ஆயிடக்கூடாது என்பதற்காக நாம் அதை செக் பண்ணுறோங்க. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு பல இன்னல்களில் சோதனை கொடுக்கும் ஆண்டவர், பிரச்சனைகள் கொடுக்கும் ஆண்டவர். தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக அவரை அழைக்கிறார். அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் அந்த அருணோதை நம்மை சந்திக்க வந்திருக்கிறது, அந்த விடியல் நம்மை சந்திக்க வந்திருக்கின்ற அவரை அழைக்கிறார். ஆனா அவர் சரியா இருக்கிறாராங்கிறத ஒரு டெஸ்ட். எப்படி கெமிஸ்ட்ரி லேப்ல 2 இதை ஒன்றா ஊற்றுனா அந்த கலர் மாறும், அந்த தன்மை மாறும், டெஸ்டிங். அதே மாதிரி அவர் சரியா இருக்கிறாரா டெஸ்ட் பண்றார். 40 நாட்கள் கடுமையான உபவாசம் முடித்து வந்தோடனே சாத்தான் அவரை சந்திக்கிறார். சாத்தான் சொல்ற, 40 நாள் சாப்பிட ரொம்ப பசியா இருக்கிறார். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அந்த ஓமரை கொடுத்தாரு, இந்த கல்லை அப்பமாக்கு என்ன வார்த்தை அனுப்பி அவர் விடுதலை கொடுக்க மாட்டார். சாப்பிடுங்க, கல்லத்துல அப்பமாக்கி பசியை தீர்த்து கொள்ளுன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, முதலாவது என்னுடைய தொழுது, பசி ஒன்றும் பண்ணாது, ஆண்டவர் மட்டும் தொழுது கொண்டா போதும். பசி ஒன்றும் இல்லைங்க. அந்த பசியை பற்றி சொல்றப்போ, உலகத்துக்கு புறமான ஆசைகளை பற்றி, இந்த உலகத்தை காட்டுறப்போ ஆசைகளை பற்றி சொல்றப்போ, நீ என்னை தொழுது கொள், இந்த உலகத்தையே நான் உனக்கு தரைங்கிறப்போ, தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அவரே நீ தொழுது கொள்.
பொதுவா வாழ்க்கையில சில கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் இருக்கு. அந்த துன்பங்கள் வர்றப்போ நம்ம ஆண்டவரை இகழ்ந்து பேசாம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறார். யோபுக்கு ஒரு நோக்கத்துக்காக கொடுத்தார். யோசேப்பு 17 ஆண்டுகள் கஷ்டத்தின் மத்தியில அந்த வேதனையை கொடுத்தார். அதுலேயும் யோபு வெளியே வந்தார். பவுலடிகள் ஜெயில இருந்தாங்க. கப்பல் உடஞ்சி வரப்போ பாம்பு வந்து கிடைச்சது, விரியன் பாம்பு. அப்பவும் ஒரு வெற்றியின் வாழ்வு. அது அந்த விரியன் பாம்பு அங்க வரலன்னா அங்க இருக்க மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. விரியன் பாம்பு கையில பிரேஸ்லெட் தொங்குற மாதிரி தொங்கலைன்னா அந்த ஊருக்காரர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. இதுதான் விரியன். பொதுவாக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வர்றப்போ ஆண்டவற்ற அவர் அர்ப்பணிப்போடு காணப்பட்டார். வாழ்க்கையில நாம் பணி செய்யறோம், பிசினஸ் பண்றோம், கவர்மெண்ட் ஒர்க் பண்றோம். ஆனா உலக பிரகாரமாய் ஆண்டோருக்குரிய காரியங்களை, இந்த உலகத்தினுடைய வரிகளை நாம் சரியா செலுத்துற மக்களை காணப்படுகிறோமா? அந்த வரியை நம்ம சரியா ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? டேக்ஸ் இதெல்லாம் நம்ம கெட்டாதான் கவர்மெண்ட் வாங்குவோம். ஆனா இன்னைக்கு மார்ச் மாதத்துல நம்ம சம்பளத்தை கவர்மெண்ட்டே எடுத்துக்குது. தடி எடுத்தவன் நண்டல்கார மாதிரி நீ தர வேண்டாம், நானே எடுத்துக்கிறோம் சம்பளத்தைன்னு மொத்தமாக எடுத்துட்டு 2.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 32,000 ரூபா சம்பளத்துக்கு மிச்சம் ஐடி போயிடுச்சுங்கிறாங்க. அந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ டென்ஷன் ஆகிடுறாங்க கவர்மெண்ட் சர்வீஸ். நான் ஒரு காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கிறேன், சாராட்டக்கர் காலேஜில். கிட்டத்தட்ட அந்த ஐடிக்காக மட்டும் ஒரு 5,000 6,000 சைன் பண்ண வேண்டியது. 5,500 6,000 சைன் பண்ண வேண்டியது. ஐடி எடுத்துக்கிறது கவர்மெண்ட்டே எடுத்துக்குது. கவர்மெண்ட்டே பிஎஃப் கட்டலை, ஐஎம்எஸ்ல 85 லட்சம் அவங்க வேற மாதிரி கெட்டாமல்ல, வேற மாதிரி இன்னொரு ரூட்ல இன்னொரு அந்த ஒர்க்கர்ஸ்க்கு பெனிஃபிட்டா கட்டிட்டு இருந்தாங்க. இல்லை நீ பிஎஃப் தான் கட்டணும்னு அக்கௌண்ட்ல இருக்க 85 லட்சத்தை எந்தவித சைன் ட்ரெஷரரோ செக்ரட்டரி கையெழுத்து இல்லாம கவர்மெண்டே எடுத்துக்கிச்சு 85 லட்சம் ரூபாய். இன்னைக்கு கவர்மெண்ட் அப்படிதான் தடி எடுத்த கண்டல்கார மாதிரி இருக்கான். ஆனா ஜீசஸ்ட போய் கேட்கிறப்போ நாணயத்தை காட்டுனாரு, என்ன இருக்குன்னாரு, கடவுளுக்குரியதை கடவுளை கொடு, அரசனுக்குரியதை அரசனுக்கு கொடுத்துருனாரு. இது ஒரு உண்மையான தொழுதுகள். நம் சோதனை வரப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணி காத்திருந்து கத்தருக்கு காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்கப்படணும். விரும்பினது ஒருவரோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஏசாயா சொல்றாரு. நம் ஆண்டவருக்கு காத்திருக்கிற மக்களாய் என்னதான் கஷ்ட வேதனை வந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? உலக பிரகாரமாய் மறுமை வாழ்வு. அந்த பெண்கிட்ட போய் இந்த பெண் 5 புருஷர்கள் சொல்றீங்களே, இப்ப இது உயிரோடு எழுந்த பிறகு இது யாருக்கு? மறுமை வாழ்வை பற்றி நீ கவலைப்படாத. இவர்கள் யார்? உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் யார்? கண்ணீரினால் வந்தவர்கள். இங்க அழுகை இல்லை, துயரம் இல்லை, வேதனை. இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும்னு இருந்து கஷ்டம் இருந்தா தானே அப்பாவை தேட போறோம். ஃபீஸே இல்லைன்னா அப்பாவை தேட போறது இல்லை. நல்ல உணவு வேணா தானே அம்மாவை தேட போறோம், இல்லைன்னா அம்மாவை தேட போறது இல்லையே. எங்கேயாவது பைக் இல்லை, நண்பருடைய பைக் இருந்தா நண்பரை தேட போறோம், இல்லை நண்பரை தேட போறது இல்லையே. அங்க அந்த பிரச்சனையில யாரையும் தேட வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால மறுமை வாழ்வை பற்றி நீ கவலைப்படாத. டோன்ட் வரி, யூ டோன்ட் நாட் வரி அப்படிங்கிற அந்த யோசேப்பை பற்றி நாம் சிந்திக்கப்படுறப்போ அவருக்கு கொடுத்த சொப்பனத்தை அப்படியே சொன்னார். 12 அரிக்கட்டுகள், 12வது அரிக்கட்டு 11 அரிக்கட்டையும் வணங்குகிறது. 11 அரிக்கட்டு அந்த ஒரு அரிக்கட்டை ஒன்று. சூரியனும் சந்திரனும் சுற்றி வணங்குகிறது. தைரியமா சொன்னார். அதற்கு அவருக்கு கிடைச்ச தண்டனை மரணம், கிணறு. சகோதரர்களாம் கொல்லணும்னு நினைக்கிறப்போ அங்க ஒருத்தர் கொண்டாந்து விடுறாரு. இவராகவே நம்ம சகோதரட்டா செத்து போனா வரமாட்டாங்க, வித்துடலாங்க, கிணத்துல தூக்கி போடலாம். அதுல அந்த 11 பேர்ல ஒருத்தன் வாழ்ந்து கொடுக்கிறான். 10 பேர்ல வந்து இல்ல இல்ல கொல்ல வேண்டாம். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அழ ஒரு காலம் உண்டு, சிந்திக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்படிப்பட்ட காலங்களில் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அந்த நேர்த்தியாய் பாதுகாத்து போத்திபார் வீட்டுல வசதியான வாழ்வு, வசதியான வாழ்வு வந்த பொழுது அவன் தன் நிலைமையை மறக்கல, ஆண்டோட்ட உண்மையா இருந்தான், கட்டளைகளை மறக்கல, ஆண்டுடைய கட்டளையின்படி நடந்தான். அந்த கட்டளைகள் பாவம் அவனை தேடி வரப்ப வேண்டாம் வேண்டாம், சிச்சி போ போ போ,
சுகர் பேஷண்ட்டு, மாம்பழம் நிறையா வருது. ஐஎம்எஸ் அம்மா மாம்பழம் போகிற வருஷம் அனுப்புகிறாங்க, இந்த வருஷம் அனுப்பல. எங்கள் தோட்டத்தில் இமாம் பசந்த் இருக்குது. காயை சாப்பிட்டாலும் கேக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், காயே கேக்கு மாதிரி இருக்கும். அப்போ பழம் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எப்படியாவது யாரு கண்ணையாவது கட்டி 2 பீஸ் சாப்பிட்றது. என்னைக்கு மாம்பழம் வந்ததோ பலாப்பழம் வந்ததோ இந்த வருஷத்துல அதுலேருந்து என் உடம்பே செட் ஆகலை. கடவுள் பேசுகிறாங்க, சரியில்லையே, ஏன் தொடுற, நீ தொடாத, சாப்பிடாத, ஒரு 2 பீஸ் எப்படியாவது யாரையாவது எங்கேயாவது ஏமாத்தி, இல்லை என்னையே ஏமாத்தி, என்னையே தான் ஏமாத்திக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்ஃபுல் மாம்பழம். ஒருத்தர் கொடுத்தாரு, தேனியிலேருந்து ஒரு அண்ணாச்சி கொடுத்தாங்க, என்னுடைய ஏஜென்ட்டு. பெரிய குளத்தில் ஃபேமஸ்னே, நீலம் மாதிரியே சின்னதாக கருப்பு கலரில் இருக்கு, மஞ்சள் கலராக வராது. இதை சாப்பிட்டா அவ்வளவு சுவைன்னு சொல்லி ஒரு பெரிய பெட்டியை கொடுத்து விட்டார். பாவம் எப்படிலாம் நம்மளை தேடி வருது பாருங்க, கஷ்டம் நம்மளை எப்படிலாம் தேடி வருது பாருங்க. இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், மக்களை பார்க்குறோம், ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாரு, நீ சாப்பிட்றதாண்டா உனக்கு இவ்வளோ பிரச்சனை. வெள்ளதுரை கேட்டார், டயட் கண்ட்ரோல் இருக்கீங்களான்னு நீ கேட்டார். டயட் கண்ட்ரோலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு இப்போ தான் வெள்ளதுரை சொல்லிட்டு வந்தேன். பிரச்சனைக்கே காரணம் நான் தான் பிரச்சனைக்கே காரணம். ஒருவேளை நாம் அந்த பிரச்சனைக்கு, அந்த யோசிப்பு பிரச்சனைகள் வரப்போ உதறி விட்டு சீச்சிட்டு போயிட்டாரு. அது மட்டுமல்ல, அந்த ஜெயில வரப்போ ஏற்ற காலத்தில் உயர்த்தின்படி அவருடைய கைக்குள் அடங்கி இருங்கன்னு சொன்னாங்க. உயர்வான வாழ்வு வந்தது. அந்த உயர்வான வாழ்வு வரப்போ பழி வாங்குற படலம் அவருக்கு வரல. அதுதான் பெஸ்ட் குவாலிட்டி. பழி வாங்க, தன் சகோதரர்கள் உணவு இல்லாம தவிக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கிற, நிறைய கொடுக்கிற, அவளை அணைத்து முத்தமிடுகிறார். நீ அன்னைக்கு நீ கிணத்துல தூக்கி போடலைன்னா என்னை கொல்றதுக்கு நினைக்கலாம் ராஜாவாயிருக்க மாட்டேன். அதனால அப்பா செத்து போனாரு, நான் உன்னை பழி வாங்கன்னு கவலைப்படாத. நீ நன்மை செய்யும்படி எனக்கு எனக்கு நன்மை தான் செய்திருக்கிற, அதனால அந்த வாழ்வு. இந்த எண்ணம் யாருக்கு வருதோ அந்த எண்ணத்தின்படிதான் நீங்கள் நாங்கள் வாழ்றப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். சவுத் ஆப்பிரிக்கால காந்தியடிகள் போனாங்க. அங்க அந்த நேரத்துல என்ன பிரச்சனைனா, கருப்பு இனம் வெள்ளை இனம், லோக்கல் கருப்பு இனம் வெள்ளை இனம் மேல்நாட்டுக்காரர்கள் அவங்க ஆட்சி செய்யறாங்க. அவங்க கருப்பு இனத்துக்கும் வெள்ளை இனத்துக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நாய் கருத்துல $1 கட்டுவாங்க, கார்பரேஷன்ல இருந்து கொடுப்பாங்க. அதுக்கு டாக் லைசன்ஸ் பெயர், கழுத்துல போட்டுக்கணும். அதுக்கு அருப்பணத்து மக்கள் மட்டும் தான் இன்னைக்கு ஐடி கார்டு நம்ம கொஞ்சம் பெருமையாக வந்தாவா, நிறைய பேர் அந்த ஐடி கார்டு போட்டுனா இருந்தாலே மீட்டிங்கில் ஐடி கார்டு செலவு பண்ணி ஒரு $100 $200 அந்த கார்டுக்கு செலவு பண்ணி, அதே மாதிரி நம்ம கவுன்சிலுக்கு போகிற ஐடி கார்டு கொடுக்குறாங்க. இப்படிலாம் ஒரு ஐடி கார்டு, அதுக்கு பேர் டாக் லைசன்ஸ் தான். அப்புறம் சொல்கிற நான் சொல்லல, தப்பா நினச்சிடாதீங்க, நினச்சாலும் பரவாயில்ல. அவர் போட மாட்டேன், நீ போடுற நான் போடுறேன், வெள்ளக்காரங்க நீ போடக்கூடாது, நான் சாதாரண மனுஷன் தான். ஒரே தாயின் பிள்ளைகள், ஒரே பிளட் தான், பிளட்டோடைய கலர் ரெட்டு தான், கருப்புக்கு கருப்பு இல்லை, உனக்கு சிவப்பு இல்லை, வெள்ளை இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ஆண்டோடைய சதிகாரத்தில் யூதன் என்னும் இல்லை, கிரேக்கன் என்னும் இல்லை, அடிமை என்னும் இல்லை, ஆண் என்னும் இல்லை, சுவாதீன் என்னும் இல்லை, ஏன் பவுலை சேர்ந்தவன் என்னும் இல்லை, கேபாவை சேர்ந்தவன் இல்லை, எல்லாரும் கர்த்தருக்குள் ஒண்ணுதான். நான் போட முடியாதுங்க. பெரிய கூட்டம், பெரிய சண்டை, பெரிய ஸ்ட்ரைக்கு. இந்த ஸ்ட்ரைக்கு இவங்க நடத்திக்கிட்டு இருக்கப்ப பல வருஷமா நடக்குது. அப்போ ட்ரெயினுடைய டிரைவர்ஸ் லோகோ கேப்டன் என்று அவர்கள் பெயர். ட்ரெயின் டிரைவர் லோகோ கேப்டன் சொல்றாங்க அவங்கள. அந்த லோகோ கேப்டன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண ஒரு டேட், இவங்க ஸ்ட்ரைக் பண்ற டேட்ல அவங்க ஸ்ட்ரைக்க அதே டேட்ல சொல்றாங்க, கவர்மெண்ட் சம்பித்து விடும். அப்போ காந்தியடிகள் முதல்ல அறிவிச்ச அந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அரசாங்கம் எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது, நம்முடைய உரிமையை தான் போடுறோம், அரசாங்கத்தை தண்டிப்பது நம்முடைய வேலை இல்லை. பார்த்த உடனே அந்த அரசாங்கமே ஆடிட்டான். அதுதான் அவருடைய உயர்வுக்கு காரணமா. வெஸ்ட் பெங்கால்ல இனச்சண்டை, காந்தியடிகள் பாஸ்டிங் இருக்காங்க. பாஸ்டிங் இருக்கிறப்போ அந்த மக்களை சந்திக்க போறாரு, நீங்க சண்டை போடக்கூடாது, அவர் போகக்கூடாதுங்கிறதுக்காக வழியில முள்ளு, கல், பாட்டிலுடைய பிளேடு எல்லாம் போட்டாங்க. கால் வெட்டணும். காந்தியடிகள் தன்னுடைய செருப்பை அவுத்துட்டு நடந்தாராம்.
என் கால் விட்டு தானே போட்டேன். அந்த மதக்கலவரம் மாறுவதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அதுதான் மத்தேயு 5:6-7. அவரோடு பேசிய வசனங்களை தேடிய உண்மை அங்கதான் இருந்துச்சு. வாழ்க்கையில உண்மை எங்க இருக்குன்னு அவர் சொல்றப்போ, கடவுள் உண்மை இல்லை, உண்மைதான் கடவுள். லார்ட் வந்து ட்ரூத் இல்லை, கடவுளை சொல்லுகிறவன் உண்மையானவன் இல்லை. உலக பிரகாரமா என்னை மாதிரி இங்க சிஎஸ்ஹெச் சர்ச்சஸ் பால் சொன்னா இந்த காலத்துல பச்சை முன்ன வெள்ளை அந்த அப்படிலாம் அங்கே போட்டு, ஏசி சர்ச்சுக்கு போனால் கருப்பு பேண்ட் வெள்ளை ஷர்ட்டை போட்டு, வெண்டிக்காய் சர்ச்சுக்கு போனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, இல்லை வேட்டி கட்டி, இதெல்லாம் பரலோகத்துக்கு நீ என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. இது உலகம் இருக்கணும்னா டுபோக்கு ஒரு வேலை, ஏமாத்துற வேலை. உண்மையா என்னுடைய வாழ்க்கை உண்மையா இருக்கான்னு ஆண்டு செக் பண்ற. எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்காங்க உனக்கு இவ்வளவு பரலோக வாழ்வை கொடுக்குறான்னு சொல்ல மாட்டேன். எத்தனை பேருக்கு நீ என் வாழ்க்கை மனம் எனக்கு பிரகாரமாய் நான் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறதா? உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறலாம். நீதிமொழிகள் சொல்றாங்க, யார் உண்மையா இருக்காங்களோ அந்த உண்மை, அந்த ட்ரூத் யோசிப்புக்கு இருந்ததுல, அந்த யோசிப்பு வாழ்க்கையில முன்னேற்றமான ஒரு சகோதர பாசம் அவளுக்கு இருந்தது. அதுதான் ஆண்டவர் சொல்றப்போ உபாகமம் 10:13 கர்த்தருக்கு பயந்துன்னு சொல்ற. கடவுளுக்கு நம்ம முதலாவது பயப்படணும், அவர் வழிகளில் நடக்கணும், அன்பு கூற வேண்டும். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அதுதான் மார்க் 12:29-30 அங்க ஒரு வேத பாடகர் ஐயா நீ நல்லவர் வல்லவர், கட்டளைகளில் பிரதான கட்டளை எதுன்னு கேட்கிறப்போ, இஸ்ரவேலை கேள் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாவது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல்ல பிறரிடத்தில் அன்பு கூறு. லவ், உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவற்றை அன்பு யோசிப்புக்கு அந்த மரணம் இருந்துச்சு. அதுதான் நான் வாசிக்க கேட்ட 2 தோசைக்கு 2:17 சொல்றாரு. 15 நான் உங்களுக்கு உபதேசிக்கிற முறையை நீங்கள் கை கொள்ளுங்கள், ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன உங்களுக்கு டீச் பண்றனோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ற. அவருடைய டீச்சிங்கே ஏசாயா 6:7 சொல்ல, அதனால் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமங்கள் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. And your sin unaccounted for and their sin forgiven. என் பாவத்தை எரித்து விட்டார். நாம் எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ நம் பாவம் மன்னிப்பு நிச்சயம். பரமபிதாவே உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று ஒளியில் நடக்க சொல்கிறோம். ஒளியில் நடவாமல் இல்லில் உடனோம் தீமையை நாங்கள் நன்மை சொல்லி தீமையை விட்டு நாங்க விலகல. அதுதான் 1 கொரிந்தியர் 11:28 பவுலடிகள் சொல்றப்போ, உங்களை சோதித்தறிந்து இந்த இப்ப நம்ம ஆண்டோடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்மை சோதித்து அறிந்து டெஸ்ட் பண்ணி, ஆண்டவற்றை நான் சரியா இருக்கிறேனா நம்ம டெஸ்ட் பண்ணி, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து என் எலும்புகளையும் என் உட்கார்தலையும் நீங்க அறிந்திருக்கீங்கப்பா. ஆண்டவற்றை நம்மை சோதித்து அறிந்து அதை பெற்றுக்கொள்றப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும், ஒரு ஜீவுள்ள வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். நீங்கள் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல எப்படிப்பட்ட மக்களாய் அவரை தொழுது கொள்கிறோம்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோமா? யூஎஸ்ல 6 வருஷமா பிரசிடென்டாக இருந்திருக்கேன். இப்போ என்எம்எஸ்ல நேஷனல் ஹானர் லிட்டரேச்சர்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு உயர்ந்த போஸ்ட். நேஷனல் ஐஎம்எஸ் பிரசிடென்ட் 2000 மிஷனரிகளுக்கு தலைவரா. ஆனால் தலைவர்னு டெட் ஆஃபீஸ் பண்ண ஒரு சேர் கூட இருக்காது. தலைவருக்கு ஒரு சேர் கூட கிடையாது, நின்றுட்டு தான் பேசிட்டு வரணும். ஜெனரல் செக்ரட்டரி 4 நாள் பவர். அந்த கமிட்டி நடத்தலாம். ஒரு ஹானர் எங்கே வந்தாலும் ஐஎம்எஸ் பிரசிடென்ட் வந்திருக்காங்க. அப்படி நான் அநேக பணித்தளங்களுக்கு கடந்து போனேன். நம்ம சகோதரி போல அவங்க காஃபி டீலாம் கொடுப்பாங்க ஒவ்வொரு பணித்தளத்துலையும். ஒரு பணித்தளம், மறக்க முடியாத ஒரு பணித்தளம். இன்னைக்கு இன்சார்ஜ் பிஷப் சென்னை சர்மா அவருக்கு பதவியேற்ற 3ஆவது மாதம் வேலூர் பிஷப்பா. அண்ணா என்னை ஏதோ மிஷன் தளத்துக்கு என்னை கூப்பிட்டு போனார். நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஒரிசா மாநிலத்தில் உள்ள இந்த சத்தீஸ்கர் பகுதிக்கு கடந்து போனோம். ரொம்ப பசி. எங்களை கூப்பிட்டு போன மிஷனரிக்கு வழி தெரியல.
கூப்பிட வச்சு ஏர்போர்ட்டை கூப்பிட வந்தவனுக்கு வழியில் நாங்கள் வழி சொல்ல முடியாது. எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுறா, பசிக்குதுடா, சாப்பிடலன்னா அவருக்கு தெரியல. அவர் கண்டுபிடிச்சா ஒரு கையேந்தி பண், ரோட்டில் இருக்க ஒரு கையேந்தி பண் கடையை கண்டுபிடிச்சார். 2 பேரும் சாப்பிட்டோம். ஒரு பனித்தளத்துக்கு கடந்து போகிறோம். அது மல்கன்கிரி பக்கத்தில் சத்தீஸ்கரில் அந்த மரம் பட்டுங்க 9 ஏக்கர் பெதஸ்தா ஜெப மண்டபம் இருக்கு. அங்கே எப்போ வியாதிஸ்தர்கள் உள்ள இருப்பாங்க. யாரும் ஜெபிக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. வெளியே ஒரு வாட்ச்மேன், ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருப்பார். ஆனால் அவங்க வந்த பிறகு அவங்க சுகம் பெற்று வெளியே போவாங்க. மரண படுக்கையில் கொண்டாந்து போடுவாங்க உள்ள. மோஸ்ட்லி சாக மாட்டாங்க. வெறும் பெதஸ்தா மண்டபம் சென்னை பிரான்ச் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து பக்கத்துல அந்த ஒரு ஃபவுண்டேஷன் போடுவதற்காக ஒரு இடத்துக்கு போவோம். 4 கிலோமீட்டர். அந்த 4 கிலோமீட்டர் அதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர். அந்த இடத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டரே அதான். 4 கிலோமீட்டர்ல கரண்ட் இல்லை. சர்வசாதாரணமாக கரடி சீட்டா ஃபைட் வருமா கிராமத்தில். சர்வசாதாரணமா 7 மணிக்கு மேலே சீட்டா ஃபைட்லாம் சர்வசாதாரணம் வருமா, கரண்ட் இல்லை. அந்த கிராமத்தில் சர்ச்சு கட்டுவதற்காக ஒரு ஃபவுண்டேஷன் போடுவதற்காக கடந்து இருந்தோம். அங்கே அந்த மிஷன் இன்சார்ஜ் எங்களோடு பேசினார். இங்கே இருக்க இவாஞ்சலிஸ்ட் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படித்தோம். ஃப்ரீ ஹாஸ்டலில் படித்தார். படிச்சுட்டு இவாஞ்சலிஸ்டாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிராமத்துக்கு அனுப்புகிறோம். நம்ம இவாஞ்சலிஸ்டுக்குரிய சேலரியை கொடுத்து அனுப்புகிறோம். இன்னைக்கு 7,000, அன்னைக்கு ஒரு 2,000 ரூபா இருந்திருக்கும். அங்கே போய் இயேசு நல்லவர், இயேசு ரசிக்கிறார், இயேசு சுகம் அளிக்கிறான்னு சொன்னாங்களாம். அந்த ஊருக்காரன் ஓடுறா, மதராசிக்காரன் துட்டு தரான், நீ தான் மாறிட்ட, எங்களையும் மாட்டாத ஓடுறான்னு அடிச்சு கட்டிட்டாங்களாம். உடனே ஐஎம்எஸ் ஆஃபீஸில் உங்கள் சம்பளம் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், ஆண்டவர் எனக்கு இறங்கி செய்த சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சிருக்காங்க. சம்பளம் இல்லை மட்டும் இல்லை, அவர் பெயிண்ட் அடிக்கிறவர், பெயிண்ட் இதை ரிப்பேர் பண்ணுறவர் பில்டிங்கில். அந்த பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே ஆண்டுடைய உன்னத ஊழியத்தை பண்ணாரா. ஒரு நாள் முதல்ல அவரை அடித்தாங்க. அவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆனார். அவர் மனைவியும் அவரையும் அடித்தாங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்க. அப்புறம் அவர் சகோதரர்களை அடித்தாங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்க. அவங்க குடும்பத்தையே அடித்தாங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆகி அந்த ஊரில் 50% கிறிஸ்டின் வந்துட்டாங்க. 10 இவாஞ்சலிஸ்ட் வந்துட்டாங்க. அவருடைய நேம் எப்படிப்பட்ட நேம்னா, அவர் ஐஎம்எஸ்ல சம்பளம் வாங்குறதில்ல, பெயிண்ட் அடிப்பார். அங்க கிறிஸ்டோபருங்கிற ஒரு மிஷன் தான் நினைக்கிறேன், மிஷனரி தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்தார். அவர் யாரும் தெரியாத பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கவங்க 2 பேரும் அந்த ஊருக்காரர் பேசிக்கிறான். ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா பெயிண்ட் அடிக்கணும், யார் நல்ல ஆளா தான் சொல்றது. அவர் சொல்றாரு, அந்த கிராமத்துல ஒரு தம்பி இருக்காரு, அவர் மதராசியுள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டார், கிறிஸ்டின், சின்சியர் ஒருத்தர், பெயிண்ட் கடையில் கமிஷன் வாங்க மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார், இத்தனை மணி நேரத்தில் முடிக்கணும் அத்தனை மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துருவாரு, அடிக்கிற பெயிண்ட் ரொம்ப சுத்தமாக இருக்கும், செய்கிற வேலை சுத்தமாக இருக்கும், திருட்டு வேலை இருக்காது. ஆனால் அவர்கிட்ட அவங்களுக்கு டைம் கிடைக்காது. அவர்கிட்ட அவங்களுக்கு என்ன கிடைக்காது, அவர் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, உண்மையாக இருக்கிறதால இன்னும் சொன்னாரா, ஒரு நபர் மற்றவற்றை. இதுதான் உலகத்தின் சாட்சி. அப்போஸ்தலர் 11:24 சொல்லுது, அவர்கள் நல்லவர்கள், விசுவாசம் நிறைந்தவர்கள், பரிசுத்தாவின் வல்லமையில் நிறைந்தவர்கள், அந்தியோகாவில் இருந்தாங்க. அதெல்லாம் முதல் பெயர் அந்தியோகா கிறிஸ்தவர்கள் ஒரு பெயர் வந்தது. கிறிஸ்தவன்ற பெயர் வந்தது நோக்கமே, இஸ் எ குட் ஃபெய்த்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். நாம இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம், கடைசியாக இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னா, இயேசு நல்லவர் தான், வல்லவர் தான், சரித்திர நாயகன் தான், அவரை சொல்வதற்காக ஆரம்பிச்சதான் திருச்சபை, அவருடைய கட்டளையை சொல்வதான் ஆரம்பிச்சது திருச்சபை. அந்த கட்டளையை கடைபிடிப்பதற்கு நீ திருச்சபை சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு போய்கிட்டு, இயேசுடைய கட்டளை நிலைப்படுத்தணும்னு சண்டை போட்டு கட்டளையை விட்டு வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு நம்முடைய ஃபெஸ்டிவலை காவல்துறையினர் நடத்துறாங்க. பூட்ஸ் கால் போட்டு சர்ச்சுக்குள்ள நம்முடைய எலெக்ஷனை காவல்துறையினர் பூட்ஸ் கால் போட்டு உள்ள நடத்துறாங்க.
என்னைக்கு நாம் அந்த கட்டளை விட்டு பெருமை, பவர், அந்த உரிமைக்கு கோர்றோமோ, சேர்மன், செக்ரட்டரி, ட்ரெஷரர், பிஷப், நாங்க பரம்பரை, என்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அன்னைக்கு நம்ம ட்ரூத்தும் இல்லை, ஸ்பிரிட்டும் இல்லை, வழிபடுதலும் இல்லை. இது இன்னைக்கு சிஎஸ்ஐ திருச்சபையில மட்டும் இல்லை, டிஎன்சியில் இருக்கு, வெண்டிகாஸ்ல இருக்கு, ஏஜில் இருக்கு, எல்லா திருச்சபையிலும் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் நானும் ஆண்டவற்ற எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? உண்மையோடு தொழுதொழுகிறோம். அவன் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் நாம் ஒப்புவித்த மக்களா? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம், யாரை அனுப்புவேன்? அதுக்கு முந்தின வசனம், என் பாவங்களை விட்டு எனக்கு விடுதலை கொடுத்து என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். 139 சொல்ற யோவான்ல அந்த அம்மாட்ட, நீ போய் புருஷனை அழைச்சிட்டு வாமா, உனக்கு லைவ் வாட்டர், ஜீவன் வாட்டர், தண்ணியே குடிக்க வேண்டாம், ஒரு ட்ரிப்பு உனக்குள்ள ஊத்தியாச்சுன்னா அப்புறம் தண்ணி தாகமே உனக்கு வராதுங்க, எனக்கு தந்துருங்க, நான் கிணத்துக்கு வர வேண்டாங்கிறப்ப நீ புருஷனை அழைச்சிட்டு வாங்குற. இல்ல இல்ல இல்ல, உனக்கு 5 புருஷன். உடனே அந்த அம்மா, யூ ஆர் எ ப்ராஃபிட், நீங்க தீர்க்கதரிசி என்று நான் நினைக்கிறேன். ஊருக்குள்ள குடுகுடுன்னு ஓடிச்சு, தன் பாவங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில சொல்லிச்சு. அந்த அம்மாவால் அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுச்சு. இந்த உண்மையான வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டோம். அந்த ஆண்டவற்றை நாம் என் நிலையில் இருக்கிறோம். ஒரு விஷயம் கூட நாங்கள் நோக்கி பார்க்கோமா? தகப்பனே, எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, என்னை எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. நோக்கி பார்ப்போமா? விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. ஆம் தகப்பனே, ஒரு விசை கூட நாங்கள் தொழுது உள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய மனதோடு நீங்க பேசியிருக்கீங்க, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருந்திருக்கீங்க தகப்பனே. பாஸ்டிங் முடிச்சு ஜீசஸ் உடைய பாதத்தில் வர்றப்போ, இந்த கல்லுகள் அப்பமா ஆளப்படின்னு சொல்றப்போ, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை எனக்கு வாழணும்னு சொன்னீங்க. உலகத்தை முழுசே நமக்கு தரங்கிறப்போ ஆசையை கொள் என்று சொன்னாங்கப்பா. தேவனாய கீழே குதின்னு சொல்றப்போ பரீட்சை பாராதே பயன்னு சொன்னாங்கப்பா. ஒருவேளை நாங்கள் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களோடு உங்களுடைய பாதத்தில் யோசிப்பையோடு போல நாங்கள் எங்களுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு செய்யலாம். உங்களுடைய பிரசனம் உங்களுடைய வெள்ளத்தில் எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்